உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. உறவுகளே, ஒரு 2-3 விஷயங்களை கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இறுதி கட்டத்தை நியர்பை நெருங்கிட்டோம். இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிக்கிறாங்களோ அந்த முறைப்படி நம்ம பணிகள் இப்போ சங்க அலுவலகத்தில் நடந்துட்டு இருக்குது. இதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், போன முறை சொல்லியிருந்தோம், இந்த 2வது ரெனியூவல் ஐடி கார்டு ஒரு வருடம் முடிஞ்சங்காட்டிக்கு அடுத்த வருடம் ரெனியூவல். அதே மாதிரி நீதிமன்றம் சில அறிவுரைகளை சொல்லிக்கிறாங்க. இந்த ஹிஜாப் நிறுவனத்தில் பணம் போட்டு ஏமாந்தவங்க முறைப்படி அந்த நபர் தானா பணம் போட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லிக்கிறாங்க. நம்ம சங்கத்தில் 8000 பேர் இருக்காங்க. ஆனாலும் ஒரு 1000 பேர் 1500 பேர் மட்டும்தான் மாதம் சந்தாவை அவங்க கரெக்டாக கட்டிட்டு சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வர்றாங்க. மீதி இருக்கிறவங்க யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நீதிமன்றத்தில் நம்ம இந்த விவரங்களை ஒப்படைக்கும் போது அந்த நபர்களை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த நம்மளுக்குரிய இழப்பீடு தொகை கொடுக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் நேரில் வர சொல்லுவாங்க. அதுக்குண்டான பணிகளை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் அந்தந்த சம்மந்தப்பட்ட நபரே நம்ம சங்க அலுவலகத்துக்கு நேரில் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது முன்னாடி உட்காந்து நான் தான் இந்த நம்பர், என்னோட ஆதார கார்டு ப்ளஸ் என்னோட ஆவணங்கள், சங்கத்தில் சேர்ந்த ஐடி கார்டு, நான் சங்க உறுப்பினராக அந்த ரசீது, மாதம் சந்தா கட்டின அந்த ரசீது, இதெல்லாம் கொடுத்து முறைப்படி இவங்க தான் அந்த நபர் அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்தில் ஒப்படைக்க போகிறோம். அதுக்குண்டான இறுதிக்கட்ட பணி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இது சில நண்பர்களுக்கு புரியாமல், சார் அவங்க வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க வரமாட்டாங்க, நான் வந்தால் போது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதை நானே புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னா, இது நம்ம சங்கத்து மூலிமா நம்மளே முடிச்சுக்கூடிய பணி கிடையாது. இந்த விவரங்கள் எல்லாமே நீதிமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய பணிகள். அதனால் நீதிமன்றத்தில் நம்ம எவ்வளோ உண்மையான நபர்கள் இருக்காங்க, எத்தனை நபர்கள் அவங்க பணம் போட்டு ஏமாந்துருக்காங்க, அந்த விவரங்கள் அத்தனையுமே அவங்க புகைப்படங்கள் அங்கே வீடியோவோடு நம்ம நீதிமன்றத்தில் ஒப்படைக்க இருக்கிறதுனால தான் இப்போ உங்களையெல்லாம் இவ்வளோ சிரமத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. அதனால் யாரெல்லாம் உண்மையில் இந்த ஹிஜாப் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த நபர்கள் அவங்களுக்கு அந்த 150 ரூபா கட்டின ஒரிஜினல் ரசீது, அந்த ஒரிஜினல் ஐடி கார்டு ப்ளஸ் மாதம் நீங்கள் இந்த 10 மாதம் சந்தா கட்டியிருப்பீங்க, அதனோட ரசீது, ஆதார் கார்டு, இதெல்லாம் கொண்டு நம்ம சங்கத்தில் புதுப்பிச்சுட்டு புது ஐடி கார்டு வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த விவரங்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதனால தான் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களே நேரில் வரணும் அப்படிங்கிறோம். இதில் இல்லை சார், என் பையன் வெளியூரில் இருக்கிறா, வெளிநாட்டில் இருக்கிறா, இவங்க எங்கள் சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களால வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் பின்னாடி அரசாங்கம் நீதிமன்றம் மூலிமா பணம் கொடுக்கும்போதோ செக் கொடுக்கும்போது நம்மளுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மீண்டும் நீதிமன்றம் அதை எடுத்துக்கு. அதுக்கு தான் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை நேரில் நம்ம அந்த ஆவணங்களை சரிபார்த்து அவங்களுக்கு புதுப்பிச்சு தரணும். சப்போஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் சும்மா உங்களோட சார் இவர் எனக்கு தெரிஞ்சவர், இவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு நம்ம சரி பார்த்து எதுவுமே பண்ணாமல் விட்டோம்னா நாளைக்கு சிக்கலாயிடும். அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 80 வயசு 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, வயசானவங்க இருந்தாங்கன்னா, ஒரு மருத்துவ சான்றிதழ், இவங்களால நடக்க முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, ஸோ அவங்க உறவினர்களான இவங்களுக்கு இவங்க நாமினியை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மருத்துவ சான்றிதழ் வாங்கலாம். இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அந்தந்த வெளிநாட்டு எம்பசிலேருந்து இந்த நாட்டில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதை லெட்டர் ஆன்லைன் அப்ளை பண்ணி வாங்கிட்டு எங்கள் மூலிமா, எங்கள் உறவினர் அல்லது எங்கள் அண்ணன் தம்பி இவங்க மூலிமா யாராச்சும் மூலிமா நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தோம். நீங்கள் கூட ஒரு 10 நாள் அதிகமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். தயவுசெய்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாள் கட்டாயமாக திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அலுவலகம் இயங்கு, நேரில் ஒரிஜினல் ஆவணங்களோட நீங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு புதுப்பிச்சுட்டு புது ஐடி கார்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்குங்க. இல்லைன்னா சில பேர் சொல்கிறாங்க, சார் நாங்கள் 150 ரூபா கட்டின ரசீது வாங்கலை, தொலைஞ்சிருச்சு,
ஐடி கார்டு தொலைஞ்சிருச்சு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த முதல் வாரத்தில், அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஒரு 3 நாள் அது தகவல் சொல்கிறோம். அப்போ முதல் வாரத்தில் நீங்கள் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அல்லது 6ஆம் தேதியில் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நேரில் அந்த ஆவணங்கள் தொலைஞ்சிருச்சு, ஐடி கார்டு, பழைய ஐடி கார்டு காணாமல் போச்சு, பழைய ஐடி கார்டு வாங்கலை, ஆனால் முறையாக நீங்கள் சந்தா கட்டியிருக்கணும். நீங்கள் எதுவுமே கட்டலை, அப்படி புதுசாக வர மாதிரினா ஒன்றும் பண்ண முடியாது. முறையாக ஏதாவது சந்தா கட்டியிருக்கணும். சரி, இங்கே மிஸ் ஆயிடுச்சு, அந்த 150 ரூபா கட்டின ரசீது காணாமல் போயிடுச்சு, ஐடி கார்டு காணாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் அப்படி இருந்தால் கூட புதுப்பிச்சு தந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் யார் பேரில் அந்த ஐடி இருக்கோ அவங்க தான் நேரில் வரணும். அது முக்கியமானது. தயவுசெய்து உறவுகள் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணியிருப்போம், உறவினர்களுக்கு வேண்டி நம்ம சந்தா கட்டியிருப்போம், உறவினர்களுக்கு வேண்டி நம்ம கடிதமெல்லாம் கொண்டு EOW ஆஃபீஸில் கொடுத்துருப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். இது நம்மளுக்கு நம்ம இழந்த தொகை வரக்கூடிய நேரம். அதனால் முறைப்படி யாரெல்லாம் பணத்தை போட்டு இழந்திருக்காங்களோ அந்த நபர் நேரில் வரணும், கட்டாயமாக நேரில் வரணும். அவங்க அந்த வீடியோ முன்னாடி உட்காந்து அவங்களோட ஒரிஜினல் ஆவணங்களை காமிச்சிட்டு புதுப்பிச்சு புது ஐடி கார்டு வாங்கிட்டு நீங்கள் உங்களோட பணிகளை பார்க்கலாம். 2 டைம் வரணும். இப்போ ஒரு டைம், அடுத்து உங்களுக்கு நீதிமன்றம் மூலிமா, மாவட்ட நிர்வாகம் மூலிமா செக்கு தருவாங்க, நீங்கள் இழந்த இழப்பீடு தொகை. அப்போ நீங்கள் நேரில் தான் ஒரிஜினல் ஐடி கார்டுக்கு அதே மாதிரி ஆதார் கார்டு கொண்டு காமிச்சிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஸோ நீங்கள் கட்டாயமாக இந்த 2 முறை நீங்கள் நேரில் வரணும். கஷ்டத்தை பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இனி ஒரு 10-15 நாளுக்குள்ளே, நம்ம 25ஆம் தேதி சொன்னோம், இன்னொரு 10 நாள் கூட எடுத்துக்குங்க. அதுக்குள்ளே நேரில் சங்க அலுவலகத்தில் உங்களோட ஆவணங்களை கொடுத்து சரி பார்த்துட்டு புது ஐடி கார்டும் முறையாக அந்த பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.